பொதுக்குழு தீர்மானங்கள். முதல் தீர்மானத்தை வழங்குவதற்காக கரூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் VP மதியழகன் அவர்கள் வருகிறார். தீர்மானம் 1. கரூரில் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த உறவுகளுக்கு இரங்கல். தமிழகத்தில் புதிய மற்றும் நேர்மையான அரசியல் அதிகார மாற்றத்தை ஏற்படுத்தும் உன்னத லட்சிய நோக்கத்தை செயல் வடிவத்தின் முதல் படியாக நம் வெற்றி தலைவர் அவர்கள் தமிழகம் முழுவதும் மக்கள் சந்திப்பு பயணத்தை மேற்கொள்ள தொடங்கினார். திருச்சி, அரியலூர், நாகப்பட்டினம், திருவாரூர் ஆகிய ஊர்களில் நம் வெற்றி தலைவரின் அனல் பறக்கும் பேச்சும் ஆளும் தரப்பை நோக்கி எழுப்பிய கேள்விகளும் தமிழக அரசியலில் அதிர்வலைகளை ஏற்படுத்தின. ஒவ்வொரு மாவட்டத்திலும் தமிழக அரசியல் வரலாறு இதுவரை காணாத இந்திய அரசியல் அரங்கத்தில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் அளவுக்கு நம் வெற்றி தலைவருக்கு மக்கள் அளித்த வரவேற்பு இருந்தது. இது ஆள்வோருக்கும் அதிகார வெறி கொண்டவர்களுக்கும் எரிச்சலூட்டியது. 2025 செப்டம்பர் 27 அன்று 3வது கட்டமாக நாமக்கல் மக்கள் சந்திப்பை முடித்து கரூரில் நடைபெற்ற நம் வெற்றி தலைவரின் மக்கள் சந்திப்பில் திட்டமிட்டு கற்பனைக்கும் எட்டாத வகையில் பாதுகாப்பு குறைபாடு மற்றும் இன்ன பிற செயற்கையான குளறுபடிகள் ஏற்படுத்தப்பட்டனவோ என்று எண்ணத்தக்க வகையில் அசம்பாவிதம் நிகழ்ந்தது. அதில் நம் குடும்ப உறவுகளான 41 உயிர்கள் பலியாயினர். தமிழக அரசியல் வரலாற்று மாற்றத்தை விரும்பும் மக்கள் அரசியலை மையமாக கொண்ட நம் லட்சிய பயணத்தில் பங்கெடுத்து கொள்ள வந்து உயிர் நீத்த நம் சொந்தங்களான அந்த தியாகிகளுக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை இந்த பொதுக்குழு தெரிவித்துக் கொள்கிறது. நன்றி. தமிழக வெற்றி கழகத்தின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் மாமல்லபுரத்தில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு வருவதை அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். கரூர் நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோருக்கு தமிழக வெற்றி கழகத்தின் பொதுக்குழுவில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அது குறித்தான காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் ஜெரி வழங்க நாம் கேட்கலாம். ஜெரி, தற்போதைய நிலவரம். ஷாம், வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டம் தொடங்கி இருக்கிறது. அதில் பொதுக்குழுவினுடைய தீர்மானங்கள், முக்கிய தீர்மானங்கள் வாசிக்கப்பட்டு வருகிறது. முதலாவதாக கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த 41 பேருக்கு இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்டது. கரூர் கூட்ட நெரிசலில் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் மீது வழக்கு தொடரப்பட்டது. அதில் 15 நாட்கள் கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் சிறை சென்றிருந்தார் விசாரணை கைதியாக. தற்பொழுது அவரே இந்த தீர்மானத்தை வாசித்திருக்கிறார். முதல் தீர்மானமாக கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் இந்த தீர்மானத்தை வாசித்திருக்கிறார். அதனை தொடர்ச்சியாக பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் வாசிக்கப்பட்டு வருகிறது. அதாவது பெண்கள் பாதுகாப்பிற்கான தீர்மானம் வாசிக்கப்படுகிறது. கோவை கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு சம்பந்தப்பட்டவர்களுக்கு உச்சபட்ச தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அது அடுத்தபடியாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த மீனவனுடைய கைதை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் வாக்காளர்களின் ஜனநாயக கடமையான வாக்கு உரிமையை பறிக்கும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை நிறுத்த கோருமாறு இந்த தீர்மானத்தையும் நிறைவேற்றி வருகிறார்கள். தொடர்ச்சியாக இந்த தீர்மானம் வாசிக்கப்பட்டு வருகிறது. இந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் இந்த தீர்மானமும் விஜயனுடைய பேச்சும் முக்கிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தும் என்று கூறப்பட்ட நிலையில் தான் தற்பொழுது முக்கிய தீர்மானங்கள் எல்லாம் வாசிக்கப்பட்டு வருகிறது. முதற்கட்டமாக கரூரில் உயிரிழந்த 41 பேருக்கு இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்டது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ஜெரி.